இங்க சந்தியான்ற பொண்ணு ஒரு வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. அப்ப பிரெக்னெண்டா இருக்கிறதுனால அந்த வீட்டு அம்மாவுமே ஏமா இவ்வளவு வேலையை நீ தனியா செஞ்சுக்கிட்டு இருக்க, நாங்க பாத்துக்க போறோம்னு சொல்றாங்க. இல்லம்மா நான் இந்த வீட்டுல வேலை செய்யறவ நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. இருந்தாலும் அவளை தனியா கூட்டின்னு போயிட்டு அவளுக்கும் ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுத்துட்டு, நீ இந்த வீட்டுல வேலை செய்யறவ மட்டும் கிடையாது, நீ எங்க வீட்டோட ஒருத்தியுமா நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அவ போட்டு அந்த ஜூஸ் எல்லாம் அவங்க வீட்டுக்காரங்களுக்கு எடுத்து போய் கொடுக்குறாங்க. அப்ப இந்த அம்மாக்குமே ஒரு பொண்ணு இருக்கா, அவளுமே பிரெக்னெண்டா தான் இருக்கா. சோ அவங்களோட ஹஸ்பண்ட் அவளுக்கு கால் பண்ணி, இனி எப்ப வருவேன், நான் இங்க நீ இல்லாம தனியா இருக்கேன், எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கவலைப்படாதீங்க, கொஞ்ச நாளே வந்துருவேன்னு சொல்லிட்டு இவ பேசிட்டே மாடி படிக்கட்டுல இறங்கும்போது தெரியாம படிக்கட்டுல மோதிக்கிறா. உடனே அவ யாராச்சும் பாத்துட்டு போறாங்களோன்னு சொல்லிட்டு அவர் தன்னை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவுமே என்னமா ஆச்சுன்னு சொல்லும்போது, ஒன்னும் இல்லம்மா தெரியாம ஸ்லிப் ஆயிடுன்னு சொல்லும்போது பார்த்து நடக்க கூடாதான்னு சொல்றாங்க. இப்ப இது எல்லாத்தையுமே சந்தியா கீழே இருந்து பாக்குறா. இவளுமே பாத்துட்டாலும் சொல்லி பயப்படுறா. உடனே சந்தியா என்னாச்சுமா, சரியா நடந்து வர மாட்டீங்களான்னு சொல்லி கேட்கறா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நடந்துதான் வந்துட்டு இருந்தேன், தெரியாம ஸ்லிப் ஆயிடுச்சு கால் தான் சொல்லிட்டு அவளுமே கீழே வந்துடுறா. இப்ப சந்தியாவுமே வீட்டுல வேலை எல்லாம் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க. அங்க பார்த்தா நிறைய பேர் அவங்க ஹஸ்பண்ட் போட்டு அடிச்சிட்டு இருக்கவும், நீங்களா ஏன் இதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்றாங்க. இவன் என்கிட்ட காசு வாங்கினா, ஆனா அதுக்கான வட்டி பணத்தையும் தரல, காசையும் தரல அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அவங்களுமே என்ன மன்னிச்சிருங்க, அதை கண்டிப்பா எடுத்துட்டு வந்து தர அப்படின்னு சொல்லிட்டு அவ உள்ள போயிட்டு காசு எடுக்கலான்னு போறா. அங்க பார்த்தா காசே காணும். இதுல தான் நான் சேர்த்து வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து என்ன மன்னிச்சிருங்க, இன்னும் 2 நாள் டைம் கொடுங்க, கண்டிப்பா உங்க காசு உங்களுக்கு நான் கொடுத்துறேன்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அவருமே ஏதோ உனக்காக நான் விட்டுட்டு போறேன், கண்டிப்பா 2 நாள்ல எனக்கு காசு வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே போயிடுறாங்க. இந்த பொண்ணுமே என்ன நீ நினைச்சுக்கிட்டு இருக்க, எதனால இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, நான் அந்த காசை எதுக்காக சேவிங்ஸ்ல வச்சேன், குழந்தைக்காக தானே இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு சொல்லும்போது, இங்க பாரு ஏதோ என் மனசுக்கு தோணுச்சு குடிக்கணும்னு சொல்லிட்டு, நம்ம குழந்தைக்கு தானே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதான் அவங்க அம்மா இருக்காங்களா அவங்க கிட்ட கேளுன்னு சொல்றான். இதை கேட்ட உடனே அவங்க கிட்ட எத்தனை நாள் நீ கேட்டு இப்படி பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அவனை பயங்கரமா திட்டிட்டு உள்ள போயிடுறாங்க. இப்ப நைட்டு இந்த பையன் குடிச்சிட்டு இருக்கும்போது சந்தியாவுக்குமே வலி ஏற்பட ஆரம்பிக்குது. சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ கூட்டிட்டு வந்து சந்தியாவை கூட்டிட்டு போக அந்த ஹாஸ்பிட்டல்ல பில் பே பண்றதுக்காக அந்த அம்மாவை கான்டாக்ட் பண்றாங்க. அந்த அம்மாவே வந்து பில் பேமெண்ட் பண்ணிடுறாங்க. இப்ப அந்த குழந்தையை பாக்குற எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. இந்த குழந்தை எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு நம்ம சந்தியாக்குமே ரொம்ப தேங்க்ஸ்மா, நீங்க இல்லைன்னா என்னால எதுவுமே பண்ணிருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட கையில ஒரு காப்பா மாதிரி போட்டு வர்றாங்க. இது அவங்க ஹஸ்பண்டுமே பாக்குறா. இப்ப குழந்தை பிறந்து 3 நாள் ஆகிறதுனால டிஸ்சார்ஜ் வாங்கிட்டு அங்க இருந்து வீட்டுக்கு கிளம்பலாம்னு சொல்லி கிளம்புறாங்க. ஆட்டோல போய்கிட்டு இருக்கும்போது ஆட்டோ ஓடுறவருமே எனக்கு பாத்ரூம் வருதுன்னு சொல்லிட்டு வழியிலேயே நிறுத்திட்டு போயிடுறாரு. இப்ப வழியில திடீர்னு சந்தியாவோட ஹஸ்பண்டை யாரோ மடக்கி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே சந்தியாமே தயவு செஞ்சு அவர் விட்டுருங்க, எதுக்காக அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு குழந்தைய ஆட்டோலயே வச்சுட்டு அவங்க எல்லாருமே தடுக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து திடீர்னு அந்த ஆட்டோக்காரன் எங்க இருந்தோ வந்து ஆட்டோ எடுத்துட்டு போறான். அதுல பார்த்தா குழந்தைய இருக்குது. அந்த அங்க அடிக்க வந்தவங்க எல்லாருமே அந்த ஆட்டோல ஏறி போயிறாங்க. இதை பார்க்கும்போது சந்தியாவுமே என் குழந்தைன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. நீ கவலைப்படாத, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க.